திட்டக்குடி அருகே விழா மேடை, நூலக கட்டிடங்களை திறந்து வைத்தார் அமைச்சர் சி.வே. கணேசன். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தொகுதிக்குட்பட்ட பெண்ணாடம், தொண்டாங்குறிச்சி, வள்ளிமதுரம் ஆகிய கிராமங்களில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ரூபாய் 9.95 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட விழா மேடையையும், நியாய விலைக் கடை, கிராம நூலக கட்டிடத்தையும் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் அடரி சின்னசாமி, பட்டூர் அமிர்தலிங்கம், செங்கோட்டுவன், நகர செயலாளர் பரமகுரு, திட்டக்குடி வட்டாட்சியர், கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். எனது அன்பான வணக்கம். நான் ஏதோ வெளியூர்ல இருந்து வந்திருந்தா பரவாயில்ல, இங்கேருந்து நடந்து போனால் கழுதுற ஒரு பல்லாங் தூரம் தான் இருக்கு. இருந்தாலும் உங்களை எல்லாம் பார்க்க வேண்டும் என்ற எனக்கு ஆசை நிரம்ப உண்டு. ஏன்னா மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல்லு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. என்ன இருந்தாலும் ஏதோ ஒரு ஊர்ல இருந்து ஒருத்தர் மந்திரி ஆகிறத விட நம்ம வீட்டு புள்ள, நாம பார்த்து வளர்த்த புள்ள, நம்ம பக்கத்து ஒரு தம்பி நமக்கு வேண்டியவர் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே இருக்கிற அக்கா என்னோட வயசுல பெரியவங்களா இருக்கணும் அக்காவா இருப்பாங்க, என்னோட வயசுல கம்மியா இருக்கணும் தங்கையா இருப்பாங்க. ஆகவே அந்த உணர்வோடு இந்த கிராமத்துல நான் என்னால எந்த தொந்தரவுமே வந்ததில்லை. மந்திரியா வந்தா அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இல்லாம எல்லாரும் ஒற்றுமையா வாழணும், அண்ணன் தம்பியா, குடும்பமா, உறவா, சொந்தமா, பந்தமா வாழணும். அந்த அடிப்படையில் தான் நம்மால என்ன செய்ய முடியுமோ மக்களுக்கு அதுதான் செய்யணும். அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டு அதிகார ஆணவம் ஆடக்கூடாது, தப்பா பண்ணக்கூடாது, யாருக்கும் தொந்தரவா இருக்கக்கூடாது, பிறருக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் தான் 36 ஆண்டு காலமா இந்த தொகுதியில 7 முறை வெற்றி பெற்றாலும் எந்த ஒரு மனிதருக்கும் சிறு துன்பமும் கொடுக்காமல் என்னால் முடிந்த பணிகளை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறேன். தொடர்ந்து இந்த தொகுதியில 80% பணிகள், ரோடு போடுறது, பாலம் கட்டுறது, அங்கன்வாடி கட்டுறது, நியாய விலை கட்டுறது, பெரிய பாலங்களை கட்டுறது, மருத்துவமனையை கொண்டு வர்றது. நீ எந்த ஊருக்கு இந்த திட்டக்குடி தொகுதியில் எந்த ஊர் வேணாலும் போனீங்கன்னா எல்லா பாலமும் கட்டியாச்சு. அதுதான் எனக்கு கழுதூர், அரியநாச்சி, தொண்டங்குறிச்சின்னா அது ஒரு தனி பாசம் உண்டு. ஏன்னா பக்கத்துல எல்லாரும் சின்ன வயசுல இருந்தே நம்ம தேர் திருவிழாவை அன்னப்படையில சாமியெல்லாம் பார்த்து கும்பிட்டு சின்ன வயசுல இருந்து பார்த்த அந்த காரணத்தால அந்த உணர்வும் பாசம் இருக்கிறது.